என்னது பச்சை முட்டை சோறா? புதுசாக இருக்குல்ல. ஆமாங்க, நமக்கெல்லாம் பிரியாணின்னா என்ன, ஒரு மாதிரி செகப்பாக கலராக அப்படி இருக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது ஊர் நாடு ஸ்டைலில் ஸ்பெஷலாக அந்த கலரே வேறு மாதிரி. ஆமாங்க, பச்சை முட்டை சோறு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அப்படி சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் புதினா, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பாதி, ஒரு பிடி கொத்தமல்லி, 3 இன்ச்சு இஞ்சி, 10லேருந்து 15 பல் பூண்டு, 3 பெரிய பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது 1, பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, லவங்கம், மராட்டி மொகு, ஒரு 10 முந்திரி. இதெல்லாமே எண்ணெயில் வறுக்கிறதுக்கு. ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கூடவே புதினா, வெங்காயம், ஒரு பிடி எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டு, தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணுங்க. முக்கியமான விஷயம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாஸ்மதி அரிசியை 2 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும், ஒரு 1/2 hour மட்டும் ஊறினா போதுங்க. அப்போ தான் வந்து சாதம் குழையாமல் கரெக்டாக வரும். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரியவங்க 2 பேர், சின்னவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுப்போம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தாங்க நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. போய் எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி இலை, நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா இதாகட்டும். இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த முந்திரி நல்லா லைட்டாக நிறம் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி முந்திரி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக வரும். வெங்காயத்தோடு போடும்போது போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கிறிஸ்பினஸ் கொடுக்காது. லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போது எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் நல்ல எண்ணெயில் வெங்காயம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கிட்டா போதும். பிரியாணி அளவுக்கு வதங்கணுன்றது கிடையாதுங்க. லைட்டாக கொஞ்சம் நிறம் மாறினா போதும். மூடி போட்டு மூட வேண்டாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டேஸ்ட்டுக்கு மெயின் ஃப்ளேவரே இதுதாங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதில் நம்ம தயிர் வந்து எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்க மாட்டோம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரட்டும். ஓகேங்களா? பிரிஞ்சு வந்ததும் நம்ம இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு. 1 டம்ளர் பாஸ்மதிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்க்குறதா இருந்தால் உப்பு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி வச்சு மூடிடலாம். தண்ணி கொதிச்சதும் நம்ம அரிசி சேர்த்துருவோம். நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா வந்து தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கோங்களா பாஸ்மதி அரிசி, அதை அதில் சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடுங்க, இல்லைன்னா அரிசியோடது வந்து குழஞ்சிரும். அரிசி போடும்போது ஸ்டவ்வில் சிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து சட்டுன்னு வந்து அடியில் பிடிச்சிரும் அரிசி. அரிசியை போட்டுட்டு நல்லா ஜென்டலாக ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டாக கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா அரைச்சி ஊற்றுனது வந்து சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது
மூடி போட்டு சிம்மில் வைங்க, ஃப்ளேம் ஏற்றிட வேண்டாம். இப்போது நல்லா இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிக்கிடும்போது ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கிளறி மட்டும் விடுங்க போதும். சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த புதினாவோடது எசன்ஸ் வாசனை செம கமகமன்னு இருக்குது. சிம்மில் தாங்க இருக்கணும் ஸ்டவ், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இதில் உடச்சி வச்சுருக்க முட்டி அப்படியே ஊற்றிடணும். கலரி விடவோ எதுவுமே செய்யக்கூடாது நீங்கள் இதில். முட்டையை எந்த காரணத்தை கொண்டு அடிச்சோ ஊற்றவே கூடாது. இப்படியே வெந்தால் தான் வந்து இது வந்து செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்லே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் ஏற்றக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த முட்டையும் சாதமும் நல்லா சேர்ந்து வெந்து வரும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவே செமையாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குது. முட்டையோடு அப்படியே அந்த சாதமும் சேர்ந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததை சுட சுட சர்வ் பண்ணிட்டா போதும். நிஜமாகவே சாதமும் அப்படியே ஒரு வேறு லெவல் இருக்குது. அந்த ஃப்ளேவர், அந்த புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வாசனைக்கே வந்து சாப்பிடணும்னு டெம்ப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ பேச்சுலராக இருந்தாலும் சரி, இப்போ தான் பிக்னஸாக இருக்கிறீங்கன்னா, பிரியாணி எல்லாம் செய்யணும், நிறைய மசாலா அரைக்கணும், அப்படி இருக்கணும், அளவில்லை, இதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். சுட சுட வச்சிங்கன்னா தட்டு ஃபுல்லாக காலியாகும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பும்போது லஞ்ச் பாக்ஸும் காலியாகுங்க. டேஸ்ட்டுமே சரி, நார்மலாக இருக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நிஜமாக ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.